தற்போது உங்களிடத்தில் இருப்பதிலேயே தேங்கி விடாதீர்கள். நம்மகிட்ட என்ன இருக்கோ அதிலேயே தேங்கி விடக்கூடாது. பக்கத்து கைப்பிடி சொல்லுங்க, உங்களிடத்தில் என்ன இருக்கிறதோ அதிலேயே தேங்கி விடாதீர்கள். அதிலேயே ஸ்டே பண்ணிடாதீங்க, அதிலேயே தங்கி விடாதீர்கள். ஆமென். அதிலேயே தேங்கிடக்கூடாது, அதிலேயே தங்கி விடக்கூடாது. ஆற்றல் என்பது என்னதுன்னா, நம்மளை அதிலேயே தங்க விடாது, தங்கி இருக்க விடாது. அதுக்கு பேர் தான் ஆற்றல். ஒரு இடத்துல நம்ம தேங்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதுலேயே சாட்டிஸ்ஃபை ஆகிட்டோம்னு அர்த்தம். அதிலேயே திருப்தி அடைந்து விட்டோம், அதுவே போதும் என்று நாம் நினைத்து விட்டோம் என்று அர்த்தம். வாழ்க்கையில் சிலவற்றிலேயே போதும் என்று தேங்கிவிடக்கூடாது, தங்கிவிடக்கூடாது. அப்படி சாட்டிஸ்ஃபை ஆகிடுறதுக்கு ரீசன் என்னென்னா, பல சமயங்களில் நாம் கடந்த காலத்தில் பெற்ற அந்த வெற்றியவே நம்முடைய இறுதியாக பார்க்கிறோம், முடிவாக பார்க்கிறோம். வெற்றி பெற்றாச்சு, அதனால் முடிஞ்சிருச்சு, ஏராளமான ஊழியங்களை செஞ்சாச்சு. நிறைய பேர் சொல்கிறாங்க, ஏராளமான ஊழியங்கள் செஞ்சுட்டோம் பிரதர், நான் பார்க்காத ஊழியமா அப்படின்றாங்க. சார் இப்போ என்ன பண்ணுறீங்க? இப்போ படுத்து தூங்கிட்டு இருக்கிறேன். இப்போது வாழ்க்கையில் முடங்கி போய் கிடக்குறோம்னு நிறைய பேர் முடங்கி போய் கிடக்குறாங்க. நாங்களாம் அன்னைக்கே அப்படிங்க அப்படின்றாங்க. அன்னைக்கே நாங்களாம் அப்படி, இன்னைக்கு கழுதை தெரிஞ்சு கட்டெரும்பாகி நிறைய பேர் வாழ்க்கையில் தாங்கள் பெற்ற வெற்றியிலேயே அவர்கள் தேங்கி விட்டார்கள். அந்த வெற்றியவே தங்களுடைய நண்பனாக்கி கொண்டார்கள். ஆனால் கடந்த காலத்தில் நீங்கள் அடைந்த கடைசி வெற்றி தான் உங்களுடைய அடுத்த வெற்றிக்கு நீங்கள் செல்லக்கூடாதபடிக்கு இருக்கிற மிகப்பெரிய எதிரி. ஆமென். அப்போ அதுலேயே பெருசாக சந்தோஷப்பட்டுறக்கூடாது, அதுலேயே பெருசாக திருப்தி அடைந்து விட கூடாது. அதுலேயே நாம் அது ஒரு கட்டம் தான், அது ஒரு முடிவு கிடையாது. அது ஒரு குறிதான், ஒரு இலக்கு அடைஞ்சிருக்கிறோம், அவ்வளவுதான். நாம் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். சொல்லுங்க, போக வேண்டிய தூரம் வெகு தூரம். சொல்லுங்க, போக வேண்டிய தூரம் வெகு தூரம். இந்த ஆற்றல் அவ்வளவு, எவ்வளவு தூரம் போக வேணுமோ அவ்வளவு தூரத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால தான் நாம் சாட்டிஸ்ஃபை ஆகிடக்கூடாது. போதும், அவ்வளோதான், இதுவே அழகா இருக்குது, இதுவே சக்சஸ்ஃபுல்லாக இருக்குது, இதுவே போதும் அப்படின்னு நம்முடைய உள்ளத்தில் திருப்தியை கொண்டு வந்து விடக்கூடாது. ஆண்டவர் அப்போஸ்தலன் பவுல் போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம்னு சொன்ன வார்த்தையை எல்லாத்துக்கும் போட்டு பார்த்துட்டதுனால எல்லாத்துக்குமே போதும் போதும்ன்றாங்க. இது போதும், இது போதும், இது போதும்னு எல்லாத்துக்கும் போதும்ன்றாங்க. எல்லாத்துக்கும் போதும் கிடையாது. அது ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் போதும் என்று நினைச்சிட்டோம்னா நமக்குள்ளேயே இவ்வளவு பெரிய ஆற்றல் வைக்கப்பட்டிருக்க வேண்டும், நமக்குள்ளேயே இவ்வளவு பெரிய ஞானம் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும், நமக்குள்ளேயே இவ்வளவு பெரிய ஆசைகளை தேவன் தர வேண்டும், விருப்பங்களை தேவன் தர வேண்டும். போதும்னா அவ்வளவுதான், போதும்னு அடிச்சு தூக்கி பரலோகத்துக்கு கொண்டு போயிடலாமே. தேவன் போதும் என்று எல்லாவற்றையும் கருதுவதில்லை. ஆற்றல் இருக்குனாலே இன்னும் வாழ்வதற்கு, இன்னும் நிறைவேற்றி முடிப்பதற்கு, இன்னும் சாதித்து முடிப்பதற்கு ஏராளமாக நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமாக நமக்கு முன்பாக வைக்கப்பட்டு இருக்கிறது என்பது தான் அதை காண்பிக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென், ஹல்லேலூயா. சில சமயங்களில் நாம கடந்து வந்த ஒரு கட்டத்தையே நம்முடைய எண்டா நினைக்கிறோம். ஒரு கட்டத்தை தான் கடந்து வந்திருக்கிறோம், ஒரு குறியை தான் தாண்டி வந்திருக்கிறோம். இன்னும் நமக்குள்ள பல சுயங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் போன வாரத்தில் நாம் பார்த்தோம். இன்னும் பதிவு செய்யப்படாத, இன்னும் பயன்படுத்தப்படாத பல அறைகள் நமக்குள்ளே இன்னும் செயல்படாத நிலையில வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஏராளமாக நமக்குள்ள வைக்கப்பட்டு சொல்ல, இன்னும் ஏராளமாய் எனக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அதெல்லாம் இன்னும் கண்களுக்கு புலப்படாமல் இருக்குது. தேவன் எப்போதுமே நமக்குள்ளே இருக்கிற அவைகளை வெளியே வராமல் இருக்குது, அதை கண்ணில் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். இன்னும் வெளியே அது நாம் அவைகளை நாம் காண்பிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை பார்த்தோம்ல. இவர் மட்டும் இல்லாமல் போயிருந்தா, இவர் மட்டும் இல்லாமல் போயிருந்தான்னு நிறைய காரியங்களை சொல்லி முடித்தேன்ல. சற்று யோசித்து பாருங்கள்னு. ஒருவேளை ஷேக்ஸ்பியர் மட்டும் இல்லாமல் போயிருந்தா மேக்பெத் என்றவருடைய திறமை வெளிப்படாமலே போயிருக்கும். அப்படி இன்னைக்கு அதை தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் பார்க்க போகிறோம். அப்படியே ஒவ்வொருத்தரையாக சொல்லி வந்தோம், ஒருவேளைன்னு. சரி, அப்போ இவர் மட்டும் இல்லைன்னா அவர் இல்லாமல் போயிருப்பாரு அப்படின்னு இருக்குது இல்லை.
சொல்லுங்க, இவர் மட்டும் இல்லைன்னா அவர் இல்லாமல் போயிருப்பார். சத்தமாக சொல்லுங்க, இவர் மட்டும் இல்லைன்னா அவர் இல்லாமல் போயிருப்பார். இது வந்து ஒரு பிரின்சிபிள். தேவன் வந்து ஒரு பிரின்சிபிள் அதை பார்க்குறாரு. இவர் மட்டும் இல்லைன்னா அவர் இல்லாமல் போயிருப்பாரு அப்படின்றது வந்து அந்த அவர் என்பவர் இவருக்குள்ளே இருந்து தான் வெளியே வருகிறார். அவர் என்கிற நபர் இவருக்குள்ள இருந்து தான் வெளியே வருகிறார். அப்படிதான் தேவன் வந்து ஒவ்வொருத்தருக்குள்ள இருந்தும் ஒவ்வொருத்தரை கர்த்தர் வெளியே கொண்டு வந்துகிட்டே இருக்கிறார். அதனாலதான் இப்படி சொல்றோம், என்னுடையவைகளுடன் அல்லது மற்றவர்களுடையதுடன் நீங்கள் மரித்து போகாதீர்கள். Don't die with my or others things. அப்போ எனக்குள்ள இருந்தா ஒருத்தர் வராரு அப்படின்னு சொல்லும்போது மற்றவருடையது எனக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது, இன்னொருத்தருடையது எனக்குள்ளே வைக்கப்பட்டு இருக்கிறது. சொல்லுங்க, இன்னொருத்தருடையது எனக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆற்றல் என்பது என்ன செய்யுதுன்னா, இன்னொருத்தருடையதை உங்களுக்குள்ள தேவன் வச்சிருக்கிறாரே அதை வெளியே கொண்டு வருவதற்காக தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய வரம், தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய திறன், சக்தி, வல்லமை, அதுதான் ஆற்றல். இன்னொருத்தருடையது எனக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிறது. இதை பார்ப்போம். ஒருவேளை நீங்கள் கருவுறுவதற்கு முன்பாக உங்கள் தந்தை இறந்திருந்தால் அல்லது உங்கள் தாய் இறந்திருந்தால் யோசித்து பாருங்க, என்ன நடந்திருக்கும்? நீங்கள் பிறக்காமல் இருந்திருந்தால் இந்த உலகம் எதை இழந்திருக்கும்? தேவன் இப்படிதான் பார்க்கிறாரு. ஆற்றல் என்பதை பார்க்கும்போது தேவன் எப்படி பார்க்கிறாரு? நீங்க மட்டும் பிறக்காமல் இருந்திருந்தால், நீங்கள் மட்டும் பிறக்காமல் இருந்திருந்தால், இப்ப பாருங்க, நாம அப்படி பெருசா நம்மை குறித்து யோசிக்கிறது இல்லை. நான் மட்டும் பிறக்காமல் இருந்திருந்தா என்ன பிரதர், இத்தனை கோடி ஜனங்கள் இருக்காங்க, நான் இல்லைன்னா இன்னொருத்தர் அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல இல்ல, நீங்க மட்டும் பிறக்காமல் இருந்திருந்தால் அந்த ரூட்டு எவ்வளவு பெரிய பாதிப்பை உண்டாக்க முடியும் என்பதை உங்களுக்கும் எனக்கும் தெரியாது. யாருக்கு தெரியும்? நம்மை உண்டாக்கின தேவன் அதை அறிந்திருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் பார்க்கிறாரு, நீ மட்டும் பிறக்காமல் இருந்திருந்தால், அதாவது இந்த ஒரு தாய், இந்த ஒரு தகப்பன் மட்டும் பிறக்காமல் இருந்திருந்தால், அல்லது நீங்கள் கரு உருவதற்கு முன்பாக அவர்கள் மட்டும் மரித்து போயிருந்தால் இந்த உலகம் எண்ணத்தை இழந்திருக்கும். நான் பிறக்காமல் இருந்திருந்தா என் குடும்பம் என்னத்தை இழந்திருக்கும். அப்படி இல்லை, தேவன் பார்ப்பது, நீங்க மட்டும் பிறக்காமல் இருந்திருந்தால் உலகம் எண்ணத்தை இழந்திருக்கும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன், அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? உங்கள் அந்த ஆற்றலில் நீங்கள் வாழ தவறியதால் உலகில் என்ன குறை இருக்கும்? சில சமயங்கள்ல நாம் அந்த முழு திறனையும் ஆற்றலையும் வெளிப்படுத்தாமல் அல்லது அப்படி வாழாமல் போய்விட்டால் இந்த உலகத்தில் என்ன குறைகள்லாம் இருக்கும் என்பதை எண்ணி பாருங்கள். மார்ட்டின் லூத்தர் கிங் மட்டும் பிறக்காமல் இருந்திருந்தால், இயேசு மட்டும் பிறக்காமல் இருந்திருந்தால், அப்போஸ்தலன் பவுல் மட்டும், இந்த ரெண்டு பேரை பார்க்க போறோம் பின்னால. இதை யோசித்து பாருங்க, நீங்கள் மட்டும் பிறக்காமல் இருந்திருந்தால் இந்த உலகம் எண்ணத்தை இழந்திருக்கும். நீங்கள் மட்டும் உங்கள் திறனில் 100% அதை வெளியே கொண்டு வராமல் இருந்தால் இந்த உலகில் என்னென்ன குறை இருந்திருக்கும்? இப்படி சொல்லலாம், நீங்கள் உங்கள் கல்லறைக்கு எதை கொண்டு போயிருப்பீங்க? பாடல்கள், புத்தகங்கள், கண்டுபிடிப்புகள், குணப்படுத்துதல்கள், வரங்கள், வெகுமதிகள் எல்லாவற்றையும் எடுத்து சென்றிருப்போம். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், எல்லாவற்றையும் நாம் அங்கதான் கொண்டு போயிருப்போம். நிறைய பேர் நினைக்கிறாங்க, எனக்குள்ள ஒண்ணுமே இல்லை பிரதர், நான் ஒரு ஆற்றல் இல்லாதவன், திறமை இல்லாதவன் நினைக்கிறாங்க. இல்லை, நீங்கள் மட்டும் பிறக்காமல் இருந்திருந்தால் என்னவற்றை எல்லாம் இந்த உலகம் இழந்திருக்க கூடும் என்பதை தேவன்கிட்ட கேட்டு பாருங்க. அவர் சொல்லுவார், எத்தனை புத்தகங்கள், எத்தனை கண்டுபிடிப்புகள், எத்தனை வரைபடங்கள், ஓவியங்கள், எத்தனை பாடல்கள், எத்தனை கவிதைகள், எத்தனை காரியங்களை இந்த உலகம் இழக்கக்கூடும், எத்தனை கண்டுபிடிப்புகளை இழக்கக்கூடும். இருக்கிறீங்களா? ஆமென். யோசித்து பார்க்குறீங்களா? சொல்லுங்க, கர்த்தர் சிறப்பாக படைத்திருக்கிறார். சதம் எனக்குள்ள கர்த்தர் சிறப்பான விளைவித்திருக்கிறார். இருக்கிறீங்களா? ஆமென். சற்று யோசித்து பாருங்க, இந்த பூமியிலே நீங்கள் மட்டும் பிறக்காமல் இருந்திருந்தால் உலகம் எண்ணத்தை எல்லாம் இழந்திருக்கும். நம்ம அப்படி யோசிக்கிற அளவுக்கு நமக்கு இன்னும் புத்தி பெரிதாகலை. நான் பிறக்காமல் இருந்திருந்தால் இந்த உலகம் எண்ணத்தை எல்லாம் இழந்திருக்கும்னு சொல்ற அளவுக்கு நான் ஒன்றும் மெச்சூர் ஆகலை, தேவனுடைய இருதயத்தை கண்டுபிடிக்கல.
ஒரு முறை கொட்டேஷனில் இதை போட்டேன், நீங்கள் மட்டும் பிறக்காமல் இருந்திருந்தால் இந்த உலகம் என்னத்தெல்லாம் இழந்திருக்கும் அப்படின்னு கேள்வியை போட்டேன். என் அண்ணி ஒருத்தவங்க அனுப்பிச்சாங்க, இந்த உலகம் அன்பை இழந்திருக்கும். அப்போ என்னுடைய அன்பை இந்த உலகம் இழந்திருக்கும் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இன்னொருத்தர் போட்டார், பெரிய கோடீஸ்வரர், அவர் போட்டார், இந்த உலகம் நான் மட்டும் பிறக்காமல் இருந்திருந்தால் தன்னுடைய நோக்கத்தை அது இழந்திருக்கும் அப்படின்னு போட்டிருந்தார். அதனுடைய நோக்கத்தை அது இழந்திருக்கும் அப்படின்னு போட்டார். ஸோ யோசித்து பாருங்க, நீங்கள் மட்டும் பிறக்காமல் இருந்திருந்தால் என்னத்தை இழந்திருக்கும்? ஓகே, அப்படி பின்னால் போவோம். நம்ம மத்தியில் இருக்கிற வாலிபர்கள் பல சமயங்களில் தங்களுடைய வாழ்க்கையை அவ்வளவு எளிதாய் தற்கொலைக்கு நேராக நடத்தி கொண்டோம். அவ்வளவு எளிதாய் தற்கொலை, அவ்வளவு எளிதாய் ஆக்சிடெண்ட், அவ்வளவு எளிதாய் அதாவது கவனக்குறைவாய் அஜாக்கிரதையாய் தங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுகிறார்கள். அவங்க நினைக்கும் போது ஆச்சரியமா இருக்குது. ஒருவேளை இவங்கெல்லாம் இருந்திருந்தா எப்படி இருந்திருப்பார்கள்? இவர்கள் மூலமாக என்னவெல்லாம் செய்யப்பட்டிருந்திருக்கும்? ஒரு போதும் நமக்கு தெரியாமலேயே அது போய்விடும். ஆமென், ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, இவங்கெல்லாம் இருந்திருந்தா என்னவெல்லாம் தேவன் செய்ய நினைத்திருப்பார். அவங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாமே தடைபடும்படியாக அவ்வளவு எளிதாய் தங்களுடைய வாழ்க்கை தற்கொலைக்கோ அல்லது அஜாக்கிரதையினால் ஆக்சிடென்ட்டுக்கோ மிக எளிதாய் தங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார்கள். தேவனுடைய யோசனையிலே ஒவ்வொருவரையும் குறித்து அற்புதமான சித்தம், அற்புதமான சிந்தனை இந்த உலகத்திற்கு அவர்கள் கொடுத்து விட்டு போகும்படியாக ஏராளமான காரியங்களை அவர்களுக்குள்ளே ஒவ்வொருவருக்குள்ளும் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவருக்குள்ளும் முதலீடு செய்யப்பட்டு இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒருவேளை நாம் மிக சிறந்த தலைவர்களை இழந்து விட்டிருப்போம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். யாருக்கு தெரியும், ஒருவேளை தாய் தகப்பனை இழந்திருந்தால், பிள்ளைகளை இழந்திருந்தால், பல சமயங்களில் எத்தனையோ பேர பிள்ளைகள் பேராசிரியர்களாக இன்னொரு மார்ட்டின் லூத்தர் கிங்காக கூட மாறியிருப்பார்கள். அவர்களை கூட இழந்திருப்போம். பல சமயங்கள் நம்மளை சுற்றி இருக்கிற கல்லறைகள் எல்லாமே நம்முடைய பதில்களை உடையதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான தீர்வுகளை தான் நம்மை சுற்றி புதைத்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க. செத்த பிணங்களை புதைக்கவில்லை, என்னுடைய பதில்களை புதைத்திருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் பார்க்குறீங்க? ஆமென். நம்ம நினைக்கிறோம் செத்து போனா அந்த சரீரம் அது ஒரு பணம், அது நான் பணத்தை போய் புதைக்கிறேன். இல்லை, நீங்கள் பிணத்தை புதைக்கவில்லை, உங்கள் பணத்தை புதைக்கிறீர்கள். ரைமிங்கா வருது அழகா. நீங்கள் பிணத்தை புதைக்கவில்லை, நீங்கள் உங்கள் தீர்வுகளை புதைத்திருக்கிறீர்கள். நீங்கள் பிணத்தை புதைக்கவில்லை, நீங்கள் பதில்களை புதைத்திருக்கிறீர்கள், விடைகளை புதைத்திருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு நபரை புதைக்கவில்லை, தலைவர்களை புதைத்திருக்கிறீர்கள். நீங்கள் புதைத்தது ஒரு சோகத்தை அல்ல, நீங்கள் புதைத்தது ஒரு சந்தோஷத்தை புதைத்திருக்கிறீர்கள். ஆமென் இல்லையா? ஏன் நம்ம ஒரு இழப்பு வந்தவன அழுகிறோம்? ஏன்னா என்னை விட்டு போனது அந்த நபர் அல்ல, என்னை விட்டு போனது என்னுடைய சந்தோஷம். ஆமென். என்னை விட்டு போவது என்னுடைய ஆதாரம், என்னை விட்டு போகிறது என்னுடைய நம்பிக்கை. நான் புதைக்கும் போது என் நம்பிக்கையை புதைக்கிறேன், நான் புதைக்கும் போது என்னுடைய சந்தோஷத்தை புதைக்கிறேன். ஆமாவா இல்லையா? நான் சிலவற்றை புதைக்கும் போது, உலகம் சிலரை புதைக்கும் போது அவர்கள் தங்கள் பதில்களையும் தீர்வுகளையும் விடைகளையும் தங்களுடைய சகல நன்மைகளையும் வெற்றிகளையும் இந்த உலகத்திற்கு தேவையான சகலவற்றையும் அவர்கள் புதைத்திருக்கிறார். நம்மை சுற்றி இருப்பது பிணங்கள் அல்ல, நம்மை சுற்றி இருப்பது பதில்கள். புதைக்கப்பட்டிருப்பது என்னது? பதில்கள். நான் சொல்ல, இங்கே உட்கார்ந்திருப்பது நபர்கள் அல்ல, இங்கே உட்கார்ந்திருப்பது தீர்வுகள். பழைய கவி சொன்ன, நான் ஒரு தீர்வு. சொல்லுங்க, நான் ஒரு தீர்வு. சொல்லுங்க, நான் ஒரு பதில். சொல்லுங்க, தலைய கவி சொன்ன, நான் ஒரு பதில். ஆமாம் ஆமாம். உங்களை ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க ரிஜெக்ட் பண்ணுறது எதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க? பதிலை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அப்படி வாழ்க்கையினுடைய சந்தோஷங்களை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ஒருபோது போய் காலில் விடாதீங்க. அவர்கள் ரிஜெக்ட் பண்ணுறது நீங்கள் யாருன்னு தெரியாமல், உங்களுக்குள்ள என்ன வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு தெரியாமல்
உங்களுக்குள்ளே நீங்கள் யாரா இருக்கிறீர்கள், யாரா இருக்க முடியும் என்பதை அறியாமல் அவர்கள் உங்களை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார்கள். புறக்கணிக்கிறவர்கள் எல்லாரும் தங்களை அறிந்தவர்கள் அல்ல. ஆனால் புறக்கணிக்கப்படுகிற நீங்கள் இந்த செய்தியின் மூலமாக ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்குள்ளே வைக்கப்பட்டிருப்பது தீர்வுகள், பதில்கள், விடைகள். எத்தனை பேர் என்னோட ஆமேன்னு சொல்றீங்க? கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்றீங்களா? ஆமேன். உங்களுக்காக உலகம் காத்து கொண்டிருக்கிறது, எனக்காக உலகம் காத்து கொண்டிருக்கிறது. இருக்கிறீங்களா? ஆமேன். பல சமயங்களில் நாம் இழந்திருப்பது, எத்தனையோ தலைவர்களை இழந்திருக்கிறோம். அந்த தலைவன் அவனுக்குள்ள இருக்கிறான்றது நமக்கு தெரியல. அவனுக்குள்ள ஒரு பெரிய புரட்சியாளன் இருக்கிறான்றது நமக்கு தெரியல. ஒருவேளை நாம் இந்திய தேசம் மகாத்மா காந்தி இழந்திருந்தால் நாம் இழந்திருப்பது உண்மையாகவே ஒரு நபரை அல்ல, சுதந்திரத்தையே இழந்திருப்போம். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? பிசாசு நமக்குள்ள ஒரு எண்ணத்தை வச்சிருக்கிறான். என்ன எண்ணம் தெரியுமா? அவர் இல்லைன்னா இவருப்பா அப்படின்னு. இல்லை, அவர் இல்லைன்னா இவருன்ற அந்த மாதிரி எண்ணமே தேவனுக்கு கிடையாது. ஆமேன். ஆப்ஷன் பர்சன்றதே கிடையாது, யூனிக் பர்சன் தான் இருக்கிறாங்க. ஆமேன். அவர் இல்லைன்னா இவர் அப்படி கிடையவே கிடையாது. சொல்லுங்க, அவர் இல்லைன்னா இவர். ஒருபோதும் அவர் இல்லைன்னா இவர் ஆகவே முடியவே முடியாது. ஆமாவா இல்லையா? அந்த அப்பா ஸ்தானத்தில் இன்னொருத்தரை வைக்கவே முடியாது. அந்த அம்மா ஸ்தானத்தில் இன்னொருத்தரை வைக்கவே முடியாது. அந்த புருஷன் ஸ்தானத்தில் இன்னொருத்தரை வைக்கவே முடியாது. பிள்ளைகளுடைய ஸ்தானத்தில் இன்னொருத்தரை வைக்கவே முடியாது. பாஸ்டருடைய ஸ்தானத்தில் இன்னொருத்தரை, நல்லா தான் சொல்லுங்களேன், நீங்கள் விட்டா வச்சாலும் வைப்பீங்க போல், இன்னொருத்தரை வைக்கவே முடியாது. வைக்கவே முடியாது. வச்சு பாருங்க, அப்போ தெரியும் வெயில் குளிரோட அருமை. ஆள் இல்லைன்னா தான் தெரியும். ஆமேன். அந்த தேவன் அப்படி வைக்கிறதே கிடையாது. பிசாசு அப்படி சொல்லுவான், அவர் இல்லைன்னா இவருப்பா. உலகத்தில் எத்தனை ஆம்பளைங்க இல்லை, எத்தனை பெண்கள் இல்லை, அதை விட்டு தள்ளு அப்படின்றாங்க. இதெல்லாம் பிசாசுடைய ஐடியா. ஆண்டு சொன்னாரு, ஒரு நாளும் ஆப்ஷன் கிடையவே கிடையாது. சொல்லுங்க, ஆப்ஷன் கிடையவே கிடையாது. சொல்லுங்க, ஆப்ஷன் கிடையவே கிடையாது. மோசையை அழைச்சா மோசை சொல்றான், மந்தனாவு திக்குவாய், ஆரோனை அழைத்து கொள்ளும். ஆண்டு சொன்னாரே, ஆரோன் யாருன்னு தெரியும், நீ யாருன்னு தெரியும், நீ தான் வேணும். சொல்லுங்க, நீ தான் வேணும். சொல்லுங்க, நீ தான் வேணும். சத்தமா சொல்லுங்க, நீ தான் வேணும். ஆமேன். தேவன் எப்போதுமே ஆப்ஷன் பார்க்கறதே கிடையாது. நாம தான் ஆப்ஷன் பார்க்குறோம். அந்த இடத்துல இன்னொருத்தரை வைக்கவே முடியாது. சொல்லுங்க, அந்த இடத்துல இன்னொருத்தரை வைக்கவே முடியாது. பல சமயங்களில் நாம் அவரை இழந்திருப்போமானால் இன்னொருத்தர் வந்து சுதந்திரத்தை கொடுத்துருப்பார். அப்படியெல்லாம் கிடையாது. அவரை கொண்டு சுதந்திரத்தை கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டாரு கர்த்தர். அவரை வச்சு தான் அந்த காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். ஆமேன். ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமாம். அம்பேத்கரை இழந்திருந்தால் நாம் நம்முடைய தேசம் மிகப்பெரிய சட்ட ஒழுங்குகளையே இழந்திருக்கும். ஆமேன். ஹல்லேலூயா. அப்படியே சொல்லிட்டே போகலாம். ஒவ்வொருத்தரையும் இழந்திருந்தாங்க. நம்ம இவர் சரியில்லை, அவர் சரியில்லைன்னு யாரையுமே இழக்க முடியவே முடியாது. சரியில்லைன்றதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் அவருக்குள்ளே ஒரு தலைவர் வைக்கப்பட்டிருக்கிறார், அவருக்குள்ளே ஒரு தீர்வு வைக்கப்பட்டிருக்கிறது, அவருக்குள்ளே ஒரு பதில் வைக்கப்பட்டிருக்கிறது. உலகத்திற்கான ஒன்றை தேவன் அவர்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். உலகத்திற்கு தேவையானதை கர்த்தர் அவர்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். அதனாலதான் இப்படி புரிஞ்சுக்கணும், மற்றவர்களுடையதுடன் நாம் மறிக்க முடியாது. என்னுடையவர்களுடன் நீங்கள் மரித்து போகாதீர்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்னுடையவர்களுடன் நீங்கள் மரித்து போகாதீர்கள். சொல்லுங்க, என்னுடையதை என்னிடத்தில் கொடுத்து விட்டு எங்க வேணா போய் சாகுங்க. இதான் மேட்ரு. என்கிட்ட கொடுத்துட்டு நீங்க எங்க வேணாலும் போங்க. இப்போ பாருங்க, இப்போ என்னை பார்த்து இவர் சொல்றாரு, என்னுடையதை என்கிட்ட கொடுத்துட்டு நீ எங்க போனாலும் சாகுங்கன்றாரு இவர். சரியா? நான் சொல்றேன், என்னுடையதை நீ கொடுத்துட்டு எங்கேயாவது போய் சாகுப்பா அப்படி நான் சொல்றேன். சரி, இவங்க சொல்றாங்க என்னுடையதை என்கிட்ட கொடுத்துட்டு எங்கேயா போய் சாகுங்க. இவர் சொல்றாரு என்னுடைய, அவன் சொல்றான், அம்மா இங்க இருக்கிற எல்லாருமே என்ன பார்த்து சொல்றீங்க, என்னுடையதை என்கிட்ட கொடுத்துட்டு எங்கேயாவது போய் மரித்து போங்கள். அப்போ இப்படி இருக்கிற 100 கோடி ஜனங்களும் என்ன பார்த்து சொன்னா நான் என்னைக்கு சாகிறது? அப்போ தேவன் உள்ள என்ன வச்சிருக்கிறாரு, 100 கோடி ஜனங்களுக்கும் கொடுக்கும்படியாக
என்னுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஆற்றல் உடையதா இருக்கிறது. இங்க இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் மிகப்பெரிய ஆற்றல் உடையதா இருக்கிறது. அவ்வளவு எளிதாய் நீங்கள் மற்றவர்களுடையதோடு சாக முடியாது. இதுதான் தீர்க்க தரிசனமான வார்த்தை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 9ஆம் மாசனுடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை, மற்றவர்களுடையதை நீங்கள் வைத்து கொண்டே அவ்வளவு சீக்கிரம் சாக முடியாது. நீங்க வேணா சுமந்துக்கிட்டு ஊரெல்லாம் தெரியலாம், ஆனால் நீங்கள் அந்த நபரிடத்துல கொண்டு போய் கொடுக்கிற வரைக்கும் தேவன் உங்களை எங்க நீங்க அலைஞ்சாலும் சுத்தி 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 கரெக்டா அதே சைதாப்பேட்டையில வந்து நிற்பீங்க. இப்போதான்டா சைதாப்பேட்டையில இருந்து கிளம்பணும். ஆமா சார், நீங்க அங்கதானே சார் சுத்திக்கிட்டே இருக்கிறீங்க. சுத்துற மாதிரி தான் தெரியும். எங்க சுத்திர போறீங்க? அவ்வளவு இதா வெட்டா என்ன பஜனை கோயில், பீமாராவ் நகர், கக்கஞ்சி நகர், இப்படியே சுற்றி திரும்ப வந்து நிற்கும் போது சேம் பிளேஸ்ல வந்து நிற்பீங்க. ஏன்னா நீங்கள் எங்கே யாருக்கு கொடுத்து விட்டு போகும்படியாக உங்களுக்குள் தேவனால் டெபாசிட் பண்ணப்பட்டிருக்கிறதோ அதை நீங்கள் கொடுக்காமல் அவ்வளவு எளிதாய் மறிக்க முடியாது. கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சிலுவையிலே அறையப்படும் நேரம் நெருங்கி வரும்போது இயேசு தன்னுடைய வாழ்க்கையினுடைய அந்த அடிப்படையில் சாத்தியமான சில கோட்பாடுகளை பற்றி பேசுகிறார். ஒரு வசந்த வாசிங்க, யோவான் 12ஆம் அதிகாரத்தில். யோவான் 12ஆம் அதிகாரம் பாருங்க. கரெக்டாக அவர் சாக போகிற நேரம், சிலுவையில் பாடுபட்டு மறிக்கணுன்ற நேரம் வரும்போது அவர் ஒரு காரியத்தை பேசுகிறாரு. தன்னை எதுக்கு ஒப்பிடுறாரு பாருங்க. 12ஆம் அதிகாரம் 23, 24. அந்த சமயத்தில் அவருடைய சீசரில் 12 மெய்யாவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது, கவனிக்கிறீங்களா? கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அது தனித்திருக்கும். அது நிலத்தில் விழுந்து செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. என்ன புரியுது? நிலத்தில் விழுந்து சாகணும் அப்படின்ற மாதிரி தமிழில் அப்படி போட்டாங்கல்ல. ஆக்சுவலாக இது என்ன புரியுது? ஏசு சொல்றாரு. ஆக்சுவலாக 12ஆம் அதிகாரம் வரும்போதெல்லாம் கொஞ்சம் அவருடைய பாடு மரணங்கள் குறித்ததான சில காரியங்கள்லாம் அங்கே வெளிப்பட்டுருச்சு முந்தின அதிகாரங்களில். ஆகவே அவர் என்ன சொல்றாரு? தன்னை எதற்கு ஒப்பிடுகிறார்னா கோதுமை மணிக்கு ஒப்பிடுகிறார். கோதுமை மணி சொல்லுங்க, கோதுமை மணி. தன்னை அவர் ஒப்பிடுறாரு, கோதுமை மணிக்கு ஒப்பிடுறாரு. ஒப்பிட்டு அந்த ஒரு மணி, கோதுமை மணி நிலத்துல விழுந்து சாகிறதுனா என்ன அர்த்தம்? அது நெகட்டிவா சொல்லப்பட்டிருக்குது. அதை எப்படி புரிஞ்சுக்கணும்? அந்த கோதுமை மணியை நான் நிலத்திலே விதைக்கும் போது, பயிரிடும் போது அது பல மணிகளை அது நமக்கு தருகிறது. அப்படின்னு அர்த்தம். அந்த ஒரு கோதுமை மணிக்குள்ளே அவ்வளவு பல மணிகளை தரக்கூடிய ஆற்றல் வைக்கப்பட்டிருக்கிறது. நிலத்துல விழுந்து சாகிறது, நிலத்துல விழுந்து சாகுதுன்னு சொல்லி ஒரு மாதிரி அதை தப்பா புரிஞ்சு வச்சாச்சு. இது நிலத்தில் விழுந்து சாவது என்பது நிலத்தில் புதைக்கப்படுவது. அது விதைக்கப்படும் போது, அது தன்னுடைய வாழ்க்கையின் நோக்கத்தில் அது விதைக்கப்படும் போது, அப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இதை அப்படியே மரணத்துக்கு ஒப்பிடுறாங்க. செத்து சாகும்போதுன்னு சொல்றாங்க இந்த வார்த்தையை. ஒரு கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அது மிகுந்த பலனை தராது. ஆகவே நாம் அப்படியே இந்த சரீரத்தை மண்ணில் புதைக்கிறோம், இது அப்படியே உயிரோட எழும்பும், அதுக்கு மட்டும் சொல்கிறாங்க. இல்லை, இது அதை பற்றி பேசலை. அவர் சொல்கிறாரு, சரி இதை புதைச்சா இதுதான் எழும்பும், ஆனால் கோதுமை மணி ஒன்றை புதைச்சிங்கன்னா அது எழும்பாது, அதுக்குள்ளேருந்து நூற்றுக்கணக்கானது எழும்பும், ஆயிரக்கணக்கானது எழும்பும். அப்போ அவர் தன்னை ஒப்பிடுறாரு கோதுமை மணிக்கு. ஒரு கோதுமை மணி நிலத்தில் பயிரிடப்படும் போது, புதைக்கப்படும் போது, விதைக்கப்படும் போது அது பல மணிகளை எழுப்பி தருகிறது. இயேசுவிடம் கோடிக்கணக்கான மக்களை கடவுளத்தில் கொண்டு வரக்கூடிய ஆற்றல் இருந்தது என்பதை அவர் தெளிவாக சொல்றார். அதில் கோடிக்கணக்கான மக்களை தேவனிடத்தில் கொண்டு வரக்கூடிய ஆற்றல் அவருக்குள்ள இருந்தது. அவர் ஒருவர் அனுப்பப்பட்ட நோக்கத்தின்படி ஒரு கோதுமை மணி பயிரிடப்படுவது போல, புதைக்கப்படுவது போல, விதைக்கப்படுவது போல அவர் விதைக்கப்பட்டால் அவருக்குள்ள இருக்கிற ஆற்றல் தன்னை போன்ற கோடிக்கணக்கானவர்களை தேவனிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது என்பது அங்கே மறைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இயேசுவை
ஏரோது அழிக்கவில்லை. பார்க்குறீங்களா? அப்படி இயேசுவை ஏரோது என்ன செய்யல? சாகடிக்கவில்லை. ஏன் தெரியுமா? ஏரோது எப்படியாவது ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொண்டுறான்னு பார்த்தான். அப்பவே அவனுடைய முயற்சி பலிக்காமல் போனது. ஏன் தெரியுமா? ஏன்னா இவரை கொண்டு, இவருக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஆற்றல் பல கோடிக்கணக்கான மனிதர்களை தேவனிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நோக்கம் உள்ளதா இருக்கிறது. சொல்றோம்ல பிரதர், சாட்சி சொல்லும் போது தான் சொல்லுவாங்க நிறைய பேர். எனக்கும் கூட அப்படி ஒரு சாட்சி இருக்கு. எங்கள் அம்மாவை சாட்சி சொல்ல சொன்னீங்கன்னா அப்படி தான் சொல்லுவாங்க. 5வது பிள்ளை நான் பிறக்கிற விஷயத்தை எனக்கு தெரியாது, நான் எப்படி பிறந்தேன்னு. அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, அன்றைக்கி சோன்னு மழை பெஞ்சதான். இப்படி தான் சொல்லுவாங்க. மழை பெஞ்சு அப்பாவும் வீட்டில் இல்லையா, இவங்க தனியாக இருந்தான். ஆனால் கரண்ட்டும் இல்லை, வெள்ளை காடாக தண்ணி போகுது. ரோட்டில் தான் போகும். வெள்ளைக்காடாக தண்ணி போகுது, கூட்டு போகிறதுக்கு யாரும் இல்லை. அன்னைக்கு பார்த்து வழி வந்துருச்சு, இடி மழை. அதான் இந்த வார்த்தையெல்லாம் அம்மா வாயிலேருந்து வரும், இடி மழை. அதுக்கப்புறம் இன்னொன்று வரும். அப்புறம் பிறக்கும்போது ஆஸ்பத்திரி கூட்டு போனாங்க. அப்புறம் அங்கேயும் கரண்ட் இல்லை. இன்னும் ஒரு வார்த்தையாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அவங்க சொல்லும் போது இன்னொன்று சொல்லுவாங்க. அவன் மண்டை மட்டும் இவ்வளோ பெருசாக இருந்தது. நான் அடியேன் டாக்டர் சொல்லிட்டாங்க, ஒன்று அதான் பிள்ளையை காப்பாற்றலாம், இல்லைன்னா தாயை காப்பாற்றலாம் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. அப்போ 2 பேரையும் காப்பாற்றலாம். அதை தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். தேவன் ஒரு நபரை காப்பாற்றுகிறார். ஆமென். அப்போ விஞ்ஞானம் வளர்ந்துருச்சா? இல்லை. அன்னைக்கு பாட்டியே பிரசவம் பார்த்தாங்களாம். எத்தனையோ பேருக்கு அம்மாவுடைய அம்மாவே மருத்துவ வச்சு மாதிரி வளைஞ்சிருக்காங்க. விளாத்திக்குளத்தில் எத்தனையோ வீட்டில் இந்த டெலிவரி பார்க்குறதுக்கு பாட்டியை கூப்பிட்டு போவாங்களாம். அவங்களே எல்லாத்தையும் பார்த்துருக்குறாங்க. எதுக்காக சொல்ல வர? விஞ்ஞானம் வளர்ந்தால்தான் பிரதர் இந்த குழந்தைய காப்பாற்ற முடியும் அப்படின்லாம் இல்லை. விஞ்ஞானம் வளர்ந்தாதான் குழந்தைய காப்பாற்ற முடியும்னா எத்தனையோ குழந்தை செத்துருக்கணும். ஆமாவா இல்லையா? ஆனால் கர்த்தர் நோக்கத்தின் அடிப்படையில் காப்பாற்றுகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ நான் சொல்கிறேன், ஏரோது இயேசுவை அழிக்க முயற்சி எடுத்தான், ஆனால் முடியல. அப்படி மட்டும் நடந்திருக்கும் என்றால் என்ன நடந்திருக்கும்? இப்போ நமக்கு தெரியும். நம்முடைய மீட்பிற்காக, நம்முடைய பாவ மன்னிப்பிற்காக அவர் தன்னை பலியாக ஒப்பு கொடுப்பதற்கு முன்பாகவே அவர் இறந்து போயிருப்பார். ஆமென். முழு உலகத்தினுடைய ரட்சிப்பு கொல்லப்பட்டிருக்கும். நாம நினைப்போம் ஒரு குழந்தைய கொண்டுட்டாங்க, ஒரு ஆம்பளை பையனை கொண்டுட்டாங்க, அப்படிதான் நமக்கு தெரியும். மோசையை கொல்லான்னு பார்த்தான் சின்ன வயசுலயே. பார்வோன் இல்லை, குழந்தையா இருக்கும் போதே ஆண் பிள்ளைகள்லாம் அங்கேயும் அழிக்கலான்னு பார்த்தாங்க. மோசையை கொண்டிருந்தால் ரட்சகனை கொண்டிருப்பார்கள். இயேசுவை கொண்டிருந்தால் ஏரோது ஒரு ரட்சகனை கொண்டிருப்பான். அப்போ நான் சொல்றேன், நீங்கள் மரித்து போயிருந்தால் தேவன் அதுக்கு ஒரு டைட்டில் கொடுப்பாரு, ஒரு மீட்பன் இறந்து போயிருப்பான். இல்ல எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். ஆதாம் மரித்து போன போது, ஆபேல் மரித்து போன போது இப்படிதான் தேவன் பார்த்தார். ஆதாம் மரித்து போன போது ஒரு ராஜா மரித்து போனான்னு தான் பார்த்திருப்பார். ஆபேல் மரித்து போன போது ஒரு ராஜா மரித்து போனதா தான் பார்த்திருப்பார். இல்லையா? ஒரு வாலிப பையன் மரிக்கும் போது ஒரு சயின்டிஸ்ட் மரிச்சிட்டானே, அப்படிதான் தேவன் பார்க்கிறார். அவனை கொண்டு செய்ய நினைத்த காரியங்களை வச்சுதான் அவனை கர்த்தர் எடை போடுறான், வாழ்க்கை எடை போடுகிறான். அதனாலதான் சும்மா வாயை திறந்து செத்தா நல்லா இருக்கும்ன்றான் பேசக்கூடாது. செத்தா நல்லா இருக்கும், சாக முடியலையே எல்லாம் பேசக்கூடாது. என்னது வாழ்க்கையை நீங்களா கண்டுபிடிச்சிங்க? கர்த்தர் ஒரு பெரிய நோக்கத்திற்காக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு பெரிய நோக்கத்திற்காக. அம்மாமார்கள்லாம் அவங்க பட்ட பாடுகள்லாம் ஏராளமான பாடுகள். பல சமயங்கள் அந்த பாடுகள் வரும்போது மனசை விட்டு போகும். எப்படி விட்டு போகும்? சாவு வரமாட்டேன் அப்படின்னு. ஆமாவா இல்லையா? அம்மா திருமணம் ஆகி கொஞ்சம் வருஷத்துலேயே அப்பாவை இழந்துட்டாங்க. அப்போது அதுக்கப்புறம் பிள்ளைகளை ஆளாக்கி கொண்டு இந்த நிலைமையில் இன்றைக்கி அவங்க இருக்கணும் அப்படின்னா யாரை கர்த்தரை வச்சுருந்துருக்காருன்னா, த மதர் ஆஃப் ஓவர் கமர்ஸ் ஃபெய்த் மினிஸ்ட்ரிஸை வச்சுருந்துருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறேன்? கைத்தட்டி ஒரு ஆமேன்னு சொல்கிறீங்களா? ஆமேன். ஆமாம், ஒவ்வொருவருக்குள்ள ஒவ்வொருவரை வச்சிருக்கிறார் கர்த்தர். ஆமேன்.
ஒரு சீடு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்ப அப்படித்தான் எல்லாருக்குள்ளேயும் ஒவ்வொன்று இருக்கு. நாம் உலகத்திற்கானதை நமக்குள்ளே வைத்திருக்கிறோம். நான் மட்டும் இல்லாமல் போனால், நான் சொல்றேன், இது பெருமையா சொன்னேன், நான் மட்டும் இல்லாமல் போனால் உலகம் தன்னுடைய நோக்கத்தை இழந்துவிடும். நான் மட்டும் இல்லைன்னா பட்டாபிராமே இருளுக்குள் இருக்கும். தாமஸ் ஆல்வா எடிசன் மட்டும் இல்லைன்னா என்ன பிரதர், இல்லைன்னா இருட்டுக்குள்ள உட்காந்துருப்போம். ஆமாவா இல்லையா? சத்தமும் ராமேன்னு சொல்லுவாங்க. ஆமேன். என்ன தாமஸ் ஆல்வா எடிசன் இல்லைன்னா இன்னொருத்தர்லாம் கிடையாது. அப்போ தாமஸ் ஆல்வா எடிசனை அத்தனை வருஷம் வாழ வச்சு சாகடிக்கிறக்கா கர்த்தர் உண்டாக்குனாரு? இல்லை, ஒரு நோக்கம். சொல்லுங்க, ஒரு நோக்கம். சத்தம், ஒரு நோக்கம். தாமஸ் ஆல்வா எடிசன் மட்டும் இல்லைன்னா இருள் நிறைந்த பூமியில் வாழ்ந்திருப்போம். ஆமென். கண்டுபிடிப்புகள்லாம் அப்படிதான். அவர் மட்டும் இல்லைன்னா, இவர் மட்டும் இல்லைன்னா, ரைட் சகோதரர்கள் மட்டும் இல்லைன்னா நாம் இன்னும் சைக்கிள்லையும், மாட்டு வண்டியிலையும், சைக்கிள்லையும், கார்லையும் வேணால் போயிட்டு இருந்திருப்போம். பிளேனில் போயிருக்க மாட்டோம். ஆமென். சொல்கிறாங்கல்ல, இவர் மட்டும் இல்லைன்னா குடும்பம் நாசமாக போயிருக்குன்னுவாங்கல்ல, அதே தான். நான் மட்டும் தனிச்சு எல்லாம் பண்ணிடுவேன். இல்லை, ஃபெல்னா மட்டும் இல்லைன்னா என் வாழ்க்கையில் அப்படி தான். அப்போ உடனே ஃபெல்னா சொல்லணும், அவர் மட்டும் இல்லைன்னா அப்போ தான் காலத்துக்கு இருக்கிறான். கரெக்ட். ஆண்டவர் அப்படி தான் படைச்சிருக்கிறார். சொல்லுங்கள், ஆண்டவர் அப்படி தான் படைச்சிருக்கிறார். ஆமாம். அம்மா சொல்லணும், என் வீட்டுக்காரர் மட்டும் இல்லைன்னா, இது 10 தடவை சொன்னாலே போதும், அவர் ஆள் சரியாயிடுவார். ஆமாவா இல்லையா? நான் சொல்லுவேன், ஃப்ராங்க்லின் மட்டும் இல்லைன்னா. ஆமாவா இல்லையா? ஆமாம். ஆனால் அவன் சொல்லுவான், என் சித்தப்பா மட்டும் இல்லைன்னா. ஆமீன். அப்போ இதுதான் ஒவ்வொரு நாளும் சொல்லணும். அபி மட்டும் இல்லைன்னா சீரியஸா சொல்லணும். அபி மட்டும் இல்லைன்னா உருப்படியாக இருந்திருப்பேன் பாஸ்டர், அவன் மட்டும் இல்லைன்னா. நான் சொல்கிறேன், அபி மட்டும் இந்த சபையில் இல்லைன்னா எவ்வளோ பெரிய இழப்பு தெரியுமா? ஆமென். எபினேசர் பிரதர் குடும்பம் மட்டும் இங்கே இல்லைன்னா, ஏனோக்கு பிரதர் குடும்பம் மட்டும் இங்கே இல்லைன்னா, ரவி பிரதர் குடும்பம் மட்டும் இங்கே இல்லைன்னா, பிலிப் மட்டும் இங்கே இல்லைன்னா, நான் சீசஸ் அவங்க குடும்பம் மட்டும் இங்கே இல்லைன்னா, நான் அப்படி தான் பார்க்குறேன். நீங்கள் நானும் அப்படி தான் பார்க்கணும். ஆமென். அவங்க மட்டும் இல்லைன்னா தேவன் அப்படி தான் பார்க்குறேன். இல்லைன்னா அதனால தான் தேவன் லாசர் செத்த உடனே வெரி குட், இப்படி தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லலை. லாசர் செத்த உடனே அவர் என்ன பண்ணார்? கண்ணீர் விட்டார். கண்ணீர் ஏன் வருது? கண்ணீரினுடைய உள் அர்த்தம் என்ன? இவர் மட்டும் இல்லைன்னா அதான் அர்த்தம். ஆமா இல்லையா? இவர் இல்லாமல் போயிட்டாரே, அதான் கண்ணீரினுடைய அர்த்தம். இவர் இல்லாமல் போயிட்டாரே, இவர் மட்டும் இல்லைன்னா அந்த நபருக்கு தான் தெரியும் நான் எப்படி குடும்பத்தை நடத்த போறேன், எப்படி நான் வாழ போறேன், எப்படி நான் நிம்மதியாக இருக்க போறேன், எப்படி ஒரு வேளை சாப்பிட போறேன். இவர் இல்லைன்னா சொல்லுங்க, இவர் மட்டும் இல்லைன்னா. கண்ணீரினுடைய அடையாளம் என்னது? இவர் மட்டும் இல்லைன்னா. அதான் கண்ணீர் வருது. ஆண்டவர் அப்படிதான் பார்க்க. லாசர் செத்தவன் ஆண்டவர் எப்படி பார்க்குறாரு? ஐயோ, லாசர் மட்டும் இல்லைன்னா என்ன லாசர் மட்டும் இல்லைன்னா யவீருவின் மகள் இறந்துட்டா, அவன் மட்டும் இல்லைன்னா அந்த விதவியினுடைய மகன் இறந்துட்டான், அவன் மட்டும் இல்லைன்னா ஒரு அற்புதம் எதில் தோங்குகிறது தெரியுமா? இது மட்டும் இல்லைன்னா அதில் தான் அற்புதம் தோங்குகிறது. கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஆமென். ஆண்டவர் பார்த்தாரு, கல்யாண வீட்டில் திராட்சரசம் இல்லை. உடனே திராட்சரசம் இல்லையா, ரைட்டு, புளிரசம் வைங்க. திராட்சரசம் இல்லையா, இந்த தண்ணி இருக்கு, தண்ணி எடுத்து ஊத்துங்க. அப்படி சொல்லல, திராட்சரசம் மட்டும் இல்லைன்னா என்ன நடக்கும்? திராட்சரசம் மட்டும் இல்லைன்னா ஓகே, சண்டை நடக்கும். திராட்சரசம் மட்டும் இல்லைன்னா கல்யாணம் நின்றலாம். திராட்சரசம் மட்டும் இல்லைன்னா அந்த கல்யாண குடும்பத்திற்கு கௌரவ குறைச்சல், தலை குனிஞ்சு போகும். சொல்லுங்க, தலை குனிஞ்சு போகும். சொல்லுங்க, பக்கத்துக்கு எப்படி சொல்லுங்க, நான் மட்டும் இல்லைன்னா நீ தலை குனிஞ்சிருவேன். நான் சொல்றேன், சீரியஸா சொல்றேன், நான் சொல்றேன், ரொம்ப முக்கியமான வார்த்தை அது. நான் மட்டும் இல்லைன்னா நீங்க தலை குனிஞ்சிருவீங்க, நீங்க மட்டும் இல்லைன்னா நான் தலை குனிஞ்சிருவேன். இது அதில் அடங்கி இருக்கா இல்லையா? நான் சும்மாவா சொல்றேன், விளையாட்டுக்கா சொல்றேன்? இல்லை, உள்ள அடங்கி இருக்கு. நான் மட்டும் இல்லைன்னா திராட்சரசம் சொல்லுது, நான் இல்லைன்னா அவங்க தலை குனிஞ்சிருவாங்க. இயேசுக்கு தெரியுது, திராட்சரசம் மட்டும் இல்லைன்னா அந்த குடும்பம் தலை குனிந்து போகும். கர்த்தர் திராட்சரசத்துக்கு பதிலாக தண்ணியை கொண்டு ஊத்துன்னு சொல்லலை, திராட்சரசத்தையே உருவாக்குறார்.
எது தலை குனிவை ஏற்படுத்துமோ அந்த தலை குனிவுக்கு அந்த குடும்பம் ஆளாக கூடாதென்று கர்த்தர் அதை திரும்ப தருவார். கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. 9வது மாதம் தலை நிமிருகிற மாதம். ஆமென் சொன்ன, தலை நிமிர பண்ணுவார். ஆமென், அல்லேலூயா. சகைவை பார்த்து ஊரே சொல்லுது, அவன் வந்து பொல்லாதவன், அவன் வந்து லஞ்சம் வாங்குறவன், அவன் வந்து பெரிய பாவின்னு சொல்லுது. ஆனால் கர்த்தர் மரத்துக்கு கீழே நின்றுக்கிட்டு, சகைவே கீழே இறங்கி வா. ஏன் தெரியுமா? அதில் என்ன தெரியுமா அடங்கியிருக்கு? சகைவே நீ மட்டும் இல்லைன்னா, அதான் அடங்கியிருக்குது. நீ மட்டும் இல்லைன்னா, நீ யார்ட்டெல்லாம் அநியாயம் வாங்கினியோ அதெல்லாம் நாளத்தனையும் எப்படி திருப்பி கொடுக்குறது? வா, இறங்கி வா. ஆமென். லாசரு மட்டும் இல்லைன்னா என்ன நடக்கும் தெரியுமா? 2 விஷயம். லாசரு மட்டும் இல்லைன்னா அவங்களுடைய குடும்பத்தினுடைய நம்பிக்கையை இழந்திருப்பார்கள். 1. 2வது, லாசரு செத்து போனான். இந்த லாசரு மட்டும் இல்லைன்னா, உயிரோட எழுப்பலைன்னா, இயேசு உயிரோட எழுப்பவும் வல்லவர் என்கிற வெளிப்பாட்டையே இந்த உலகம் இழந்திருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமாம், லாசருவை மட்டும்தான் உயிரோட எழுப்பி இருக்கிறார். 4 நாள் கழிச்சு தவிர மகனை எழுப்பினார், அந்த விதவியினுடைய மகனை எழுப்பினார், எல்லாம் ஓகே. ஆனால் லாசருவை எழுப்புறதுல 4 நாள் கழிச்சு எழுப்புறாருன்னா சில மேட்டர் அதிலேயே கவர் பண்ணுறார் கர்த்தர். சொல்லுங்கள், நான் மட்டும் இல்லைன்னா. சொல்லுங்கள், ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கர்த்தர் அப்படி ஒரு ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் மட்டும் இல்லை என்றால், நாம் பாடுறோம்ல, நீர் மட்டும் என் வாழ்வில் இல்லை என்றால் நான் மண்ணோடு மண்ணாக போயிருப்பேன். அந்த மாதிரி தான் இருக்கிறீங்களா? ஆமென். அப்போ இயேசு மட்டும் இல்லைன்னா என் வாழ்க்கையில் ரட்சிப்பு வந்திருக்காது. இயேசு மட்டும் இல்லைன்னா என் வாழ்க்கையில் மீட்பு வந்திருக்காது. இயேசு மட்டும் இல்லைன்னா என் வாழ்க்கையில் பாவ மன்னிப்பு வந்திருக்காது. உங்கள் வாழ்க்கையில் இயேசு மட்டும் இல்லை என்றால், சின்ன வயசுலேயே அவரை கொண்டிருந்தா, பிசாசு அவரை நடுக்கடல்லையே அழிச்சிருந்தா, சீசர்களோடு சேர்த்து அழிச்சிருந்தா, பிசாசு அவரை வந்து அந்த மலை உச்சியிலிருந்து தள்ளி இருந்தா, பிசாசு அவரை அந்த தேவாலயத்தின் உச்சியிலிருந்து தள்ளி இருந்தா, அவர் மட்டும் கீழே வளர்ந்திருந்தா, நம்முடைய வாழ்க்கையில மீட்பு, ரட்சிப்பு, நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம், நம்முடைய வாழ்க்கையில புதிய உடன்படிக்கை, கிருபை, நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சபை, எல்லாவற்றையும் நாம் இழந்திருப்போம். அவர் வாழ்க்கை குறித்த அவ்வளவு சிறந்த நோக்கம் முற்றிலும் வீணாக போயிருந்திருக்கும். சொல்லுங்க, நான் மட்டும் இல்லைன்னா. சொல்லுங்க, நான் மட்டும் இல்லைன்னா அநேகருடைய வாழ்க்கை சிறப்பை இழந்திருக்கும். ஓ பிரைஸ் காட். ஆமென். நான் மட்டும் இல்லைன்னா இருந்தாலும் என்னைக்கோ செத்துருப்பாரு. ஆமாவா இல்லையா? நான் மட்டும் இல்லைன்னா. சொல்லுங்க, நான் மட்டும் இல்லைன்னா. சொல்லுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எனக்காக நன்றி ஆண்டவரே. சொல்றீங்களா? ரொம்ப வருஷம் கழிச்சு இப்படி சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். ஆண்டவரே, ஃப்ராங்க்லினுக்காக நன்றி அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். கர்த்தர் சொல்றாரு, எல்லா தலைவர்கள் சொல்லுங்க, எனக்காக நன்றி. என்னை இப்படி அழகாக பண்ணி இருக்கிறீரே, உங்களுக்கு நன்றி. எனக்குள்ள எவ்வளோ வச்சிருக்கிறீ, அதற்காக நன்றி. எனக்காக நன்றி ஆண்டவர். கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க, எனக்காக நன்றி. இப்போ வீட்டில் போய் பிள்ளைங்களாம் சொல்லணும், உங்கள் அப்பா அம்மாட்ட, அம்மா டெய்லி எனக்காக நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. ஆமென் சொல்லுங்க, எனக்காக நன்றி ஆண்டவர். ஆமாம், நீங்கள் சொல்லணும், எனக்காக நன்றி ஆண்டவர். பக்கத்துக்கு எப்படி சொல்லுங்க, உங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி. பக்கத்து கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி. நீங்கள் மட்டும் இல்லைன்னா, ஐஸுக்கும் கிரேஸுக்கும் அம்மா மட்டும் இல்லைன்னா, இப்படி ஒரு பாட்டி இல்லைன்னா, ஆமென். ஆமாம், இப்படி ஒரு பாட்டி இல்லைன்னா, பிரெயினுக்கும் பிரெயின் குட்டிக்கும் இப்படி ஒரு பாட்டி இல்லைன்னா, அனிதாவும் அனிஷாவுக்கும் இப்படி ஒரு அம்மா இல்லைன்னா, சரி அவங்கள விடு, அனிதாவுக்கும் அனிஷாவுக்கும் இப்படி ஒரு பாஸ்டர் இல்லைன்னா, சிரிசாவுக்கும் அபிக்கும் இப்படி ஒரு அப்பா அம்மா இல்லைன்னா, ராஜா மாதிரி ஒரு அண்ணன் இல்லைன்னா, நாம் நினைக்கிறோம் பல சமயம் சகையை பார்த்தேன்னு நினைக்கிறோம், அவன் எவ்வளோ பெரிய பாவி, எவ்வளோ பெரிய அக்கிரமக்காரன் நினைக்கிறோம். இல்லை, கர்த்தர் சகையை பார்க்கும்போது சகையை மட்டும் இல்லைன்னா அப்படி பார்க்குறாரு. எத்தனை பேர் அப்படி பார்க்குறீங்க? சகையை மட்டும் இல்லை. சொல்லுங்கள், சகையை மட்டும் இல்லைன்னா. ஆமாம், அவன் மட்டும் இல்லைன்னா. அது இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனால், அவன் மட்டும் இருந்திருந்தா அப்படி பார்க்குறோம்ல. அம்மாவுக்கு 7 பிள்ளைங்களா 8 பிள்ளைங்களாம்மா? மொத்தம் ஒரு கிராமத்தில் எத்தனை பேர்? உங்கள் கிராமத்தில் மொத்தம் 8 பேர், 8 பிள்ளைகள். நாங்கள் இப்போ 6 பேர் இருக்கிறோம். 2 பேர் இறந்துட்டாங்க. ஒருத்தருக்கு பேர் வச்சிட்டிங்களா? என்ன பேர்? 2வது பேர்? அதுதான் நான் கேட்டேன். ஃபஸ்ட்டு பேர் தானே அவர்? 2வது பேர் தானே? ஃபஸ்ட்டு பேர் தான் ராஜகுமாரன். அதான் அது ராஜகுமாரன். அதான் அந்த முதல் பையனை இறந்துட்டாப்புல. அவர் யாருன்னு தெரியல, பேரை வைக்கல.
அவர் மட்டும் இல்லைன்னா சரி, ராஜகுமாரன் அவர் மட்டும் இருந்திருந்தா இல்லைன்னா இல்லை, இருந்திருந்தா அப்ப இருந்திருந்தான்றதுல நமக்கு என்னன்னு தெரிய மாட்டேங்குது பாருங்க, தெரியல. இப்ப இயேசுவை நமக்கு தெரியுது, அவர் மட்டும் இல்லாம போயிருந்தா ஐயோ அப்படின்னு தெரியுது. ஏன்னா அவர் வாழ்ந்து முடிச்சதுனால. சிலர் வாழ துவங்கவே இல்லாததுனால இவங்க மட்டும் இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்னு சொல்ல முடியல நம்மளால. நான் சொல்றேன், ஆண்டவர்கிட்ட கேட்டா சொல்லுவாரு, அவங்க மட்டும் இருந்திருந்தா இந்த குடும்பம் இப்படி போயிருக்காது, இவ்வளவு இழப்பு வந்திருக்காது, இவ்வளவு நஷ்டம் ஆயிருக்காது, இவ்வளவு கௌரவ குறைச்சல் உண்டாயிருக்காது. இந்த நபர் மட்டும் இருந்திருந்தார். அப்ப தேவன் அப்படிதான் பார்க்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? கைவரித்து ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். சரி, அவருடைய வாழ்க்கையினுடைய அந்த விதை, இயேசுனுடைய வாழ்க்கையினுடைய அந்த விதை அவருடைய சீஷர்களாலே பார்க்க முடியாத அளவுக்கு அதிகமாக இருந்தது. இந்த மணி இருக்கே, கோதுமை மணி, சீஷர்கள் கூட அவரை பார்க்க முடியல. எவ்வளவு பெரியவர், எவ்வளவு அதிகம் அவருக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிறது அது தெரியல. ஒரு விதை பலருக்கு உயிர் கொடுக்கும் ஆற்றல் கொண்டதுன்றது அவங்களுக்கே தெரியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போஸ்தலன் பவுல் சொல்லி முடிக்கணும். அப்போஸ்தலன் பவுல் ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாரு? நான் இறந்து கடவுளோட இருக்க விரும்புறேன்ற, நான் கடவுள்கிட்டயே போக விரும்புறேன்றார். ஆனா அவருடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் முழுமையாக நிறைவேறவில்லை என்பதை அவர் அறிஞ்சு, அவர் என்ன இன்னும் செய்யணும்ன்றதை எண்ணி ஊழியத்தில் தன்னுடைய உழைப்பை போட்டார் பாருங்க. தொடர்ந்து வாழ்வது எவ்வளவு தேவாலயங்களுக்கு அவசியம் என்பதை பவுல் உணர ஆரம்பித்தார். ஆண்டவருக்கு நன்றி. எதுக்கு தெரியுமா? பவுல் சாகவில்லை. பவுல் மட்டும் செத்திருந்தார்னா அவ்வளவுதான். ஏன்னா அவருடைய ஞானத்தினுடைய அந்த பலன் ஆதிகால திருச்சபைக்கும் நமக்கும் இல்லாமலே போயிருக்கும். பவுல் மட்டும் இல்லைன்னா இந்த பைபிள் இருக்கிற சில பல நூல்கள் இல்லாமலே போயிருந்திருக்கும், நிரூபங்கள் இல்லாமலே போயிருந்திருக்கும், இயேசுவை குறித்த அறிவு சரியான வெளிப்பாட்டின் அறிவா இல்லாமலே போயிருந்திருக்கும். பவுல் மட்டும் இல்லைன்னா. இருக்கிறீங்களா? கலாத்தியர், எபேசியர் நிருபங்களை எழுதும் போது அவர் அதுல இருந்து வெளிப்பட்டிருக்கிற அந்த திறனை நாம் இழந்திருப்போம், அந்த வெளிப்பாட்டையே நாம் இழந்திருப்போம். அவருடைய மரணத்துக்கு பக்கத்தில் வரும்போது அவர் சொல்றாரு தீமோத்தேயை பார்த்து, 2 தீமோத்தேயு ஒரு வசனத்தை வாசிங்க, 2 தீமோத்தேயு 4:5-7. அந்த மரணத்தின் கடைசியில் வரும்போது நீயோ, தீமோத்தேயை பார்த்து சொல்றாரு, நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஏன்னா நான் இப்பொழுது பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். மரணத்தினுடைய கடைசிக்கு நான் வந்துட்டேன். என் தேகத்தை விட்டு பிரிந்து போகிற காலம் வந்து விட்டது. உத்தம குமாரன், ஆவிக்குரிய குமாரன், மகன் தீமோத்தேயை பார்த்து பவுல் சொல்றாரு, என் காலம் முடிய போகுது, எண்டுக்கு வந்துட்டேன், நல்ல போராட்டத்தை போராடி விட்டேன், பந்தயத்தில் ஓடிட்டேன், நான் படிப்பை முடிச்சிட்டேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், நான் செய்த வேலைக்கான கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது, காத்து கொண்டிருக்கிறது, நான் இறக்க தயாராக இருக்கிறேன், நான் போன பிறகு நீ அந்த வேலையை செய். எப்படி பாருங்க, எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வாழ்க்கையில் உள்ள அனைத்தும் அதன் நோக்கத்தை நிறைவேற்றும் ஆற்றல் கொண்டதா இருக்குது. அதை நிறைவேறி முடிகிற பரியந்தம், அந்த ஆற்றலை நாம் வெளிப்படுத்துகிற பரியந்தம் நாம் இறப்பது என்பது தலைமுறையினருக்கு நாம் செய்கிற மிகப்பெரிய ஒரு துரோகம். நோக்கம் நிறைவேறலனா, அந்த நோக்கத்தின் நிறைவேறுதலுக்கு நான் உழைக்கலைன்னா, அந்த நோக்கத்தின் நிறைவேறுதலை ரொம்ப சீரியஸாக பார்க்கலன்னா, அந்த நோக்கத்தின் நிறைவேறுதலுக்காக நான் என்னுடைய வாழ்க்கையை ஜாக்கிரதைப்படுத்தலைன்னா, நாம் நம்முடைய தலைமுறையினருக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகமாக இருக்கும். அதை இப்படி சொல்லலாம், நீங்கள் உங்களுடைய ஆற்றல்களோடும் திறமையோடும் இறந்து விட்டீர்கள் என்றால் அதுதான் irresponsible. irresponsible-னா ஒரு பொறுப்பில்லாத செயல். பொறுப்பில்லாமல் வாழ்றேன்றமே. என்னது பொறுப்பில்லாமல் வாழ்றன்றது தெரியுமா? நீ வாழ்க்கையின் நோக்கத்தில் இரு, உனக்குள்ள இருக்கிற ஆற்றலையும் தாளந்துகளையும் திறமைகளையும் சரியா வெளியே கொண்டு வா, பொறுப்பா நடந்துக்கோ, பொறுப்பா பேசு, பொறுப்பா வாழு, பொறுப்பா வேலையை செய். பொறுப்பா சொல்லுங்க, பொறுப்பா, சத்தமா சொல்லுங்க, பொறுப்பா. ஹல்லேலூயா. அப்படி பொறுப்பா இருன்றது என்ன தெரியுமா அர்த்தம்? உங்கள் ஆற்றல்களோடும் திறமையோடும் நீங்கள் இறந்து போகாதீர்கள்.
உனக்குள்ள பதில் இருக்கு, தீர்வு இருக்கு, விடை இருக்கு, உனக்குள்ள ஜீவன் இருக்கு, உனக்குள்ள விதை இருக்கிறது, உனக்குள்ள பெருக்கம் இருக்கிறது, கோடிக்கணக்கான மக்கள் உனக்குள்ள இருக்கிறார்கள், சட்ட ஒழுங்குகள் உனக்குள்ள இருக்குது, சுதந்திரம் உனக்குள்ள இருக்கிறது, உனக்குள்ள ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, நன்மைகள் இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது, உனக்குள்ள இருந்து அதெல்லாம் வெளியே வர போகிறது. ஆகவே நீ பொறுப்பாய் நடந்து கொள். பகவான் கைப்பிடி சொல்லுங்க, பொறுப்பாய் நடந்து கொள். உனக்குள்ள சகலம் வைக்கப்பட்டிருக்கிறது. உன் குடும்பத்தினுடைய விடுதலை உனக்குள்ள தான் வைக்கப்பட்டிருக்கிறது. உன் குடும்ப கௌரவம் உனக்குள்ள தான் வைக்கப்பட்டிருக்கிறது. நன்மை உனக்குள்ள தான் வைக்கப்பட்டிருக்கிறது. செழிப்பு உனக்குள்ள தான் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தேச கௌரவம் உனக்குள்ள தான் வைக்கப்பட்டிருக்கிறது. தேவனை பற்றிய கௌரவம் உனக்குள்ள தான் வைக்கப்பட்டிருக்கிறது. பொறுப்பாயிரு, பொறுப்பாயிரு. ஒரு 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 ஆம்பளை பையன் தப்பு பண்ணிட்டு அந்த குடும்பத்துக்கே ஒரு பொறுப்பு இல்லாத பையனா அவன் வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டான்னா அவன் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய அந்த பிரதிபலனை யார் அனுபவிக்கிறார்? குடும்பமே அனுபவிக்கிறது. குடும்பத்துக்கே கேவலம், அவமானம். அதான் நம்ம சொல்றோம், பொறுப்பாயிரு. என்ன பொறுப்பாயிரு? உனக்குள்ள ஆற்றல் இருக்கிறது, உனக்குள்ள திறமை இருக்கிறது, உனக்குள்ள ஞானம் இருக்கிறது, உனக்குள்ள பதில் இருக்கிறது, உனக்குள்ள விடை இருக்கிறது, உனக்குள்ள தீர்வு இருக்கிறது, உனக்குள்ள உலகம் தன்னுடையவைகளோடு நீ இருக்கிறாய் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. உனக்குள்ளே உலகம் தன்னுடைய பதிலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது, தன்னுடைய விடையை தேடிக்கொண்டிருக்கிறது. முத்துவேல்ன்ற அந்த விழுப்புரங்கார் தான் சந்திராயன் 3 அனுப்புனாரு. ஒரு லேடி திண்டுக்கல்ல ஏதோ ஒரு ஊர்ல இருந்து இப்போ அந்த ஆதித்யா L1 இல்லை சூரியனுக்கு அனுப்பியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்காரங்க தான், அவங்க தான் அனுப்பியிருக்காங்க. சூரியன் ஆராயறக்காக. நீங்கள் இல்லை என்றால் உலகம் தன் பதிலை இழந்து கொண்டிருக்கும். நீங்கள் இல்லை என்றால் சில கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்படாமலே போய்விடும். நீங்கள் இல்லை என்றால் அதுதான், நீங்கள் மாத்திரம் இல்லை என்றால் உலகம் எண்ணத்தை இழந்திருக்கும். படித்து பார்த்தா தெரியுது, எவ்வளவோ இழந்திருக்க கூடும். ஆமென், ஸ்தோத்திரம், பிரைஸ் காட். ஆமென். மேன்மையா பாருங்க, மேன்மையா பாருங்க, மேன்மையா பாருங்க, உயர்வா பாருங்க. நான் மட்டும் இல்லைன்னா ஓகே, கர்த்தர் எனக்குள்ள ஏதோ வச்சிருக்கிறார், அப்போ நான் என்ன செய்யணும்? எனக்குள்ள ஏதோ வச்சிருக்கிறான்ற இதில் உடனே என்ன செய்யணும்? பொறுப்புள்ளவர்களாக மாறிவிட வேண்டும். ஆமென், ஆமென். அப்போ நான் உடனே என்ன செய்யணும்? செல்ஃப் டிசிப்ளினுக்குள்ளே வரணும். நான் ஒழுங்காக இருக்கணும், நான் ஒழுங்காக இருக்கணும், நான் ஒழுங்காக. எப்படி சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா, ஏய் கல்யாணமான ஆள் 2 பிள்ளைய வச்சிருக்கிற, வண்டியை பார்த்து ஓட்டிட்டு போ அப்படின்ட்டாங்க. கல்யாணம் ஆயிடுச்சு, 2 பிள்ளைகளை வச்சிருக்கிற, உனக்காக இல்லைனாலும் அவங்களுக்காக வாழுன்னு சொன்னாங்கல்ல. அந்த பொறுப்பை தேவன் எப்படி சொல்றாருன்னா, ஏய் உன் குடும்பத்துக்கு மட்டும் இல்லை ராஜா, முழு உலகத்துக்கான தீர்வையும் பதிலையும் விடையும் உனக்குள்ள வச்சிருக்கிறேன். பொறுப்பாய் நடந்து கொள், செல்ஃப் டிசிப்ளினா நடந்து கொள். ஆபிரகாம் பார்த்து சொல்றாரு, எனக்கு முன்பாக நடந்து பொறுப்புள்ளவனாயிரு, உத்தமனாயிரு. ஏன் தெரியுமா? ஆபிரகாமே, உனக்குள்ள ஒரு சீடை வச்சிருக்கேன். ஈசாக்கு வெளியே வருவான். ஈசாக்கே, ஆபிரகாமே ஈசாக்கு மட்டும் வைக்கல, ஆபிரகாமே ஈசாக்குள்ள யாக்கோபு யோசேப்புன்றவங்களை வச்சிருக்கிறேன். ஆபிரகாமே நீ பொறுப்பா நடந்துகொள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்புன்ற வம்சத்துல தான் தாவீதை வச்சிருக்கிறேன், தாவீதுக்குள்ளதான் இயேசு வச்சிருக்கிறேன். நீ பொறுப்பாய் நடந்துகொள். இயேசு யார்? ரட்சகர். ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, உனக்குள்ளே ஒரு ரட்சகரை வைத்திருக்கிறேன். எப்ப சார் வெளியே வரும்? அப்படிலாம் கேட்காத, 4000 வருஷம் ஆனாலும் ஆகலாம். ஆமென். எத்தனை 1000 வருஷம் ஆகுதுன்றது முக்கியம் இல்லை, என்ன வைக்கப்பட்டிருக்குன்றது தான் முக்கியம். கையை தட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், ஹல்லேலூயா. எப்போ சார் வளருவீங்க? ஊழியம் எப்போ உயரும் சார்? எப்போ உயரும்ன்றது முக்கியம் இல்லை, என்ன வைக்கப்பட்டிருக்குன்றது தான் முக்கியம். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். பெண்ணினாளுக்கு 10 பிள்ளைகள், அண்ணாளுக்கு பிள்ளையே இல்லை. நான் போன பன்னிக்குட்டி போல 10 பிள்ளைகளை பெற்றெடுத்து என்ன பிரயோஜனம்? ஒரு ராஜா உள்ள வைக்கப்பட்டிருக்கிறான், ஒரு தீர்க்கதரிசி உள்ள வைக்கப்பட்டிருக்கிறான். எவ்வளவு லேட்டா அண்ணாள் பிள்ளை பெறான்றது முக்கியம் இல்ல, உள்ள யார் இருக்கிறான்றது. ஐயோ ஐயோ, கையை தட்ட மாட்டேன்றீங்க இயேசுவின் நாமத்தினால். ஆமென், ஆமென். எவ்வளவு லேட்டா உயர்றோம், எவ்வளவு லேட்டா வளர்றோம், எவ்வளவு லேட்டா நமக்கு நடக்குதுன்றதெல்லாம் முக்கியம் இல்ல, யார் உள்ள இருந்து வெளியே வர்றதுக்காக லேட் ஆகுது சார், அதுதான் முக்கியம். யார் வர்றதுக்கு லேட் ஆகுது? ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற, தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு சாமுவேல் வர்றதுக்கு லேட் ஆகுது. ஆமா, 10 பிள்ளைகளை போல இன்னொரு பிள்ளை வந்து என்ன பிரயோஜனம்? அதான் வீட்டில் 10 இருக்குதே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? முத்து வரணுன்றதுக்கு தான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அங்கே நான் வரணுன்றதுனால தானேம்மா அவ்வளவு டைட்டு, அவ்வளவு மழை, இருட்டு. சொல்லுங்கள், நான் வரணுன்றதுக்காக தான். சொல்லுங்கள், எவ்வளோ லேட்டாக வர்றது முக்கியம் இல்லை, லேட்டுன்றது முக்கியம் கிடையாது.
இன்னைக்கு கர்த்தர் இந்த ஊழியத்துக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு. லேட்டாக வளர்றோன்றது முக்கியம் இல்லை. ராஜாக்களுக்கு போதிக்க போகிறோம், முதலமைச்சர்களுக்கு போதிக்க போகிறோம். ஆமென். அமைச்சர்மார்கள் வந்து உட்கார போகிறாங்க. தீர்க்க தரிசிகளை உருவாக்க போகிறோம். ஏராளமான பேர் உள்ளே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நாம் கன்சீவாக இருக்கிறது பன்னி கன்சீவ் ஆகிற மாதிரி இல்லை, பன்னி குட்டிகளை போடுற மாதிரி இல்லை. ஆமென். பெண்ணினால் 10 பிள்ளைகளை பெற்றெடுத்தா, 10 பேருடைய பேரே கிடையாது. அண்ணால் ஒன்று கண்ணேகனின் பெற்றெடுத்தா பாருங்க, கொஞ்சம் லேட்டா. அவன் பேர் தான் பாதி புஸ்தகத்தில் இருக்குது. சாமுவேல் சாமுவேல் சாமுவேல். சின்ன வயசுலேயே தேவன் சாமுவேலோட பேசுகிறான். சாமுவேலே சாமுவேலே. சாமுவேல் தன்னுடைய பெரியமாட்ட பேசினாலான்றதெல்லாம் இல்லை, சாமுவேல் தேவனோட பேசினான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க? அண்ணாளுடைய சக்காலத்தி பெனினாலோட சாமுவேலுக்கு ஐக்கியம் இருந்ததா பிரதர்? இவர் என்ன பெரிய தீர்க்கதரிசி, பெனினாலோட ஐக்கியம் இருக்குதா? அவருக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தாரா? அதெல்லாம் மேட்டரே கிடையாது. இவர் ஒருத்தர் கீழ்ப்படியலுக்கு ரெடியா இருக்காரு, தேவனுக்கு, தேவனுடைய சத்தத்துக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஓகே. ஒருவேளை நீங்கள் உங்களிடம் உள்ள அனைத்தையும் ஒன்றுமே செய்யாமல் உங்கள் வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருக்கலாம். உலக நன்மைக்காக தேவன் சில விஷயங்களை உங்களுக்குள்ளே தொகுத்து வைத்திருக்கிறார். அதை பயன்படுத்த வேண்டும். தேவன் உங்களில் விதைத்த செல்வத்தை நீங்கள் வளர்க்கும் வரை எனக்கு தெரியாது, மற்றவர்கள் அறிய முடியாது, உலகம் அறிய முடியாது. உங்களில் எப்பொழுதும் மனிதர்கள் பார்க்காத ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். சொல்லுங்க, எனக்குள்ளே எப்பொழுதும் மனிதர்கள் பார்க்காத, இதுவரை பார்க்காத ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் நம்புகிறேன். அல்லேலூயா. ஏனென்றால் அதுதான் ஆண்டவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற நினைக்கிற விதம். அப்படிதான் நினைக்கிறார் கர்த்தர். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு டிசைன் போட்டு முடிச்சிச்சுன்னா அந்த டிசைனை பார்த்தாச்சு, அது உள்ள இருந்து வெளியே வந்துருச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு. இதுவரை பார்க்காத ஒன்று உள்ளே வைக்கப்பட்டிருக்கு. ஆமென். இதுவரை செய்யப்படாத ஒன்று உள்ளே வைக்கப்பட்டிருக்கு. இதுவரை நடக்காத ஒன்று உள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. இறப்பதற்கு முன் உன் முழு திறமையை, முழு ஆற்றலை இந்த உலகத்திற்கு விட்டுவிடு. பக்கத்துக்கு எப்படி சொல்லுங்க, சாகருக்கு முன்னால். எவ்வளோ ஈஸியாக இருக்கு பாருங்க, புரியுது? பக்கத்துக்கு எப்படி சொல்லுங்க, சாகருக்கு முன்னால் உன்னுடைய முழு ஆற்றலை, முழு திறமையை இந்த உலகத்திற்கு விட்டுவிடு, இந்த உலகத்திற்கு கொடுத்து விடு. உனக்குள் இருக்கிற சக்தி, பலம், நலன் சகலவற்றையும் இந்த உலகம் பெற்று அனுபவிக்கட்டும். ஆமென். எல்லாம் எழுப்பி நிற்போம். உங்களுக்குள்ளிருந்து வெளியே வருகிற புத்தகங்கள், பாடல்கள், கலை படைப்புகள், வணிகங்கள், கவிதைகள், கண்டுபிடிப்புகள், முதலீடுகள், நான் சொன்னேன், பின்னால் வர சந்ததிகள் அனுபவிக்க வேண்டும். தேவனுடைய எண்ணம் அது. ஆகவே தான் நாம் இப்படி சொல்கிறோம், மற்றவர்களுடையதோடு சேர்ந்து நீங்கள் இறந்து விடாதீர்கள், அவர்களுடையதுடன் நீங்கள் இறந்து விடாதீர்கள். என் பொருட்களுடன் இறக்க உங்களுக்கு உரிமை இல்லை. உங்களுக்குள் புதைந்து கிடக்கும் செல்வம், பொக்கிஷம், மகத்தான ஆற்றல்கள், வரங்கள், வெகுமதிகள் அடுத்த தலைமுறைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும், விட்டு போகப்பட வேண்டும். அவைகளை உங்கள் வாழ்நாள் காலத்தில் சூறையாடி போட்டு விடாதீர்கள். ஆமென். கைகளை உயர்த்தி நம்ம எல்லாரும் ஸ்தோத்தரிப்போம். மற்றவர்களுடையதுடன் நீங்கள் மரிப்பதற்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. உங்களுக்குள்ளே மற்றவர்களுடையது வைக்கப்பட்டிருக்கிறது, எனக்குள்ளே மற்றவர்களுடையது வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திற்கு தேவையான ஒன்று உங்களுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உம்மண்டை வருகிறோம். இந்த அற்புதமான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இது எங்களால் புரிந்து கொள்ளப்படட்டும். ஆவியானவர் எங்களுக்குள்ளே நீர் தந்திருக்கிற இந்த வெளிச்சத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ளும்படி எங்களுடைய கண்களை திறந்தள்ளும். எங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. எங்களை குறித்ததான பார்வை மிக தெளிவாய் உண்டாயிருப்பதாக. பொறுப்புள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி எங்கள் ஆற்றல் மேலும் எங்கள் திறமைகள் மேலும் அதிக ஜாக்கிரதையும் கவனத்தையும் வைக்கும்படியாக எங்களுக்கு உதவி செய்திருக்கிறாக. இங்கே இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் பெரியவர்களுடைய கரத்தில் ஒப்பு ஓடுகிறோம். சத்தியத்திற்கு தங்கள் வாழ்க்கை அர்ப்பணிக்கட்டும். மற்றவர்களுடையதை மற்றவர்களுக்கு கொடுத்து விட்டு போகட்டும். தலைமுறையினருக்கு கொடுத்து விட்டு போக வேண்டியதை கொடுத்து விட்டு போகட்டும். ஸ்தோத்திரம். பதில்களோடும் தீர்வுகளோடும் விடைகளோடும் மற்றவருடைய சந்தோஷங்களோடும் அவர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம்.
எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீ நினைத்திருக்கிற காரியம் இயேசுவின் நாமத்தில் நிறைவேறுவதாக. மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தில் நாம் மகிமைப்படுத்துவோம்.